மே மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் பதவி ஏற்கும்போது அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே பொதுவாக வந்து சூரியனுக்கு உகந்த நாள். சூரியனுடைய அதிதேவதை யாருனாக்கா சிவபெருமான். அதே போல அவிட்டம் நட்சத்திரத்துல அவர் வந்து பதவி ஏற்கிறார். அவிட்டம்னா செவ்வாய். செவ்வாய் யாருனாக்கா லக்னத்துக்கு 5-10 கூடியவன், லக்னத்திலேயே நீசமா இருக்காரு. ஸோ பதவியை ஏற்றுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இயற்கையாகவே அந்த நாள்ல அவருக்கு அமையுது. அதே போல தேய்பிரை அஷ்டமி திதி. அஷ்டமிக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா பொதுவாக சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணுவோம். ஸோ பைரவருடைய அம்சத்தோட தான் அவர் வராரு. அஷ்டமி திதி பொதுவாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன திதியில பிறக்குது, என்ன வாரத்துல பிறக்குது, என்ன யோகத்துல பிறக்குது, என்ன நட்சத்திரத்துல பிறக்குது, என்ன கரணத்துல பிறக்குதுன்றது பஞ்ச அங்கங்கள் விதிகள் பிரகாரம் பார்த்து தான் அவருடைய ஜாதகம் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இவர் வந்து பதவியேற்ற இந்த நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதம், கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி, பிராமிய நாம யோகம், கௌளவ கரணம். இந்த பஞ்ச அங்கங்கள் அடிப்படையில் இவருடைய பதவி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இங்க ஒரு பெரிய எக்ஸாக்டிக்கான ஒரு விஷயம். ஸோ அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன் 5-10 செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஸோ பூசத்துக்கு செவ்வாய் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தாராபுரன் அடிப்படையில் நம்ம இப்போ பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் அந்த மாதிரி கான்செப்ட்ல தாராபுரன் அடிப்படையிலே நீங்க சொல்லிட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா அப்படின்னா இந்த அவிட்டம் அப்படிங்கிறது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. உத்திரட்டாதிக்கு அதாவது நம்ம நார்மலாவே சொல்ல போனாக்கா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரேவதி அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து சம்பத்து தாரையா வரும்போது பூச நட்சத்திரம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதியுமே சனி பகவானுடைய நட்சத்திரம். ஸோ இவருக்கு தாரா பலன்களையும் அந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது இவருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. தாராபலன் நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவருடைய அஷ்டமி திதியில பிறந்தனால கால பைரவருடைய அம்சமாவே வருவார். கால பைரவர் யாரு அப்படின்னாக்கா சிவாலயத்துல ஒரு காவல் தெய்வமா வர்றார். 63 பைரவர் அம்சங்கள்ல கால பைரவர் வந்து அவர் வந்து சிவபெருமானாவே வரார். ஸோ ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். ஸோ அதே போல 10ஆம் தேதி சூரியனுடைய அந்த நம்பர் 1 அப்படின்ற கால்குலேஷன்ல வரும். அப்படியெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது இயற்கையாகவே தெய்வ அனுகூல்யத்தோடு தான் இவர் அந்த நாளை வந்து பதவி பிரமாணம் நடக்குது. ஸோ சிவபெருமானும் முருகப்பெருமானும் 2 பேரும் இணைந்து இவருக்கு வந்து இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு பலத்தை வந்து ஜோதிட ரீதியாக கொடுத்ததா வந்து கிரகங்கள் சுட்டி காட்டுதே தவிர இதுல எந்த ஒரு ஒளிவு முறையுமே கிடையாது.